வணக்கம். நம்ம இப்போ ஆண்ட்ராய்டில் இன்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஜென்ரலாக இன்டென்ஸ் அப்படின்னா அகராதியில் மீனிங், பர்பஸ் அல்லது எண்ணம் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யவிருக்கிறோம் அதை மீன் பண்ணுறது தான் இன்டென்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷனை செய்வதற்காக நம்ம கொள்கிற அந்த எண்ணம் தான் இன்டென்ஷன். ஒருவேளை நான் ஒரு ப்ரௌசரை இன்பில்ட் ப்ரௌசரை இன்வோக் பண்ண வைக்கலாம். நான் ஒரு சிம்பிள் வெப் வியூ கிரியேட் பண்ணாமல் வேறு இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ரௌசரையும் நான் இன்வோக் பண்ணலாம். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது இன்டென்ட். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் நடுவில் மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி மெத்தட். இது மூலமாக நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் பைண்ட் பண்ணுவோம். ஆக்டிவிட்டீஸ்னால் நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்க்ரீன் எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ இன்டென்ட் மூலமாக இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆப்ஜெக்டை ரெண்டு வகையாக நம்ம இன்வோக் பண்ணலாம். கான்டெக்ஸ்ட் டாட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி, அப்படி இல்லைன்னா கான்டெக்ஸ்ட் டாட் பைண்ட் சர்வீஸ். அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அந்த இன்டென்ட்டை ஆக்டிவிட்டிக்குள்ளே பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொருக்கும் நம்ம இன்டென்ட்டை அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன இன்டென்ஷனில் நம்ம அதை பாஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷன் நடக்கும். ஒருவேளை நம்ம இன்பில்ட் ப்ரௌசரை ரன் பண்ண வைக்கலாம், அல்லது ஒரு காலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடிட் டெக்ஸ்ட் மூலமாக அந்த நம்பர் டைப் பண்ண உடனே இன்பில்ட் அப்ளிகேஷன், அதாவது அந்த காலிங் அப்ளிகேஷன் அதை இன்வோக் பண்ணும். ஸோ அதை இன்வோக் பண்ணோன்னே நம்ம டைப் பண்ண நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னா நம்ம நம்பரை பாஸ் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே இன்பில்ட் மெசேஜ் அப்ளிகேஷன் இன்வோக் ஆகும். ஸோ இதுக்காகலாம் நம்ம ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் அந்த இன்டென்ட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இன்டென்ட் ஆப்ஜெக்டை ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி மெத்தட்குள்ளே நான் பாஸ் பண்ணணும். அதற்கப்புறம் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ரிசல்ட் மெத்தடை கால் பண்ணணும். இன்டென்ட் ரெண்டு வகைப்படும். ஒன்று இம்ப்ளிசிட் இன்டென்ட், எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட். இம்ப்ளிசிட் இன்டென்ட் நம்ம என்ன காம்பனண்ட்டை இன்வோக் பண்ணுறோமோ அதற்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஆனால் எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட் எக்ஸ்டர்னல் கிளாஸ், நம்ம எக்ஸ்டர்னலில் எந்த கிளாஸை இன்வோக் பண்ணுறோமோ அதை அதோடைய டீட்டெயில்ஸை கொடுக்கும். இதுதான் இம்ப்ளிசிட்டுக்கும் எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே அந்த காம்பனண்ட்டை ரன் பண்ண வைக்கிறது தான் எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட். கிளாஸ் நேமு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட்டில். ஜென்ரலாக எக்ஸ்பிளிசிட் அப்படின்னாலே டைரக்டான்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்லேயும் ஒரு வெப் வியூ, அதாவது ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறது எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஏன்னா கிளாஸ் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஆனால் இம்ப்ளிசிட் இன்டென்ட்டில் ஜென்ரலாக என்ன ஆக்ஷன் செய்யணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு வேற ஒரு காம்பனண்ட்டை இன்வோக் பண்ணுவோம். ஸோ நம்ம காம்பனண்ட்டை மென்ஷன் பண்ண மாட்டோம், மாறாக காம்பனண்ட்டை இன்வோக் பண்ணுறோம் இந்த இம்ப்ளிசிட் இன்டென்ட்டில். இன்டென்ட் ஃபில்டர் அப்படின்னா என்ன மாதிரி இன்டென்ட்டை நம்ம அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணும் அதை மென்ஷன் பண்ணுறது தான் இன்டென்ட் ஃபில்டர். ஸோ எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட், இம்ப்ளிசிட் இன்டென்ட், இன்டென்ட் ஃபில்டர், இந்த மூணு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆண்ட்ராய்டில் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளேயே பண்ணாமல் ஏற்கனவே இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை இன்வோக் பண்ணி அது மூலமாக கால் பண்ணுறது அல்லது மெசேஜ் பண்ணுறது, இது போன்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம் இன்டென்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ளிசிட் இன்டென்ட்க்கு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். என்னோட அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் இம்ப்ளிசிட் இன்டென்ட், நெக்ஸ்ட் 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 finish. XML ஃபைலுக்குள்ளே போங்க. ஸோ நான் ரிலேட்டிவ் லேஅவுட்டோ லீனியர் லேஅவுட்டோ மாற்றிக்கிறேன்.
அடுத்ததாக எடிட் டெக்ஸ்ட் தேவை. ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூவை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் எடிட் டெக்ஸ்ட்டு அல்லது பிளைன் டெக்ஸ்ட் அதை நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஸோ அந்த பிளைன் டெக்ஸ்ட் நீங்கள் அங்கே பார்க்கலாம், அதோடைய ஐடி எடிட் டெக்ஸ்ட் 1. அடுத்ததாக ஒரு பட்டன் நான் ட்ராக் பண்ணி உள்ளே ட்ராப் பண்ணுறேன். ஸோ பட்டனை ப்ராப்பராக அலைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது அலைன் ஆகலை. காரணம் ரெண்டுமே ரிலேட்டிவாக இல்லை. லீனியர்னால் சீக்வன்ஷியலாக இருக்கும். ரன் ஆன் ப்ரௌசர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டனுக்கு ஒரு டெக்ஸ்ட் அசைன் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு ரன் ஆன் ப்ரௌசர். ஸோ நான் அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டில் யூஆர்எல் அடித்து ரன் ஆன் ப்ரௌசர் ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகும். அடுத்து நான் இன்னொரு பிளெயின் டெக்ஸ்ட்டை நான் ட்ராக் பண்ணி உள்ளே ட்ராப் பண்ணுறேன். அலைன்மெண்ட் மாறுது. காரணம் இது லீனியர் லேஅவுட். ரிலேட்டிவ் லேஅவுட் தான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஓரியன்டேஷன் செட் பண்ணுறேன். android.layout ஓரியன்டேஷன் வெர்டிக்கல். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அலைன்மெண்ட்டை லைட்டாக மாற்றலாம். இன்னொருக்க ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுவோம். பிளைன் டெக்ஸ்ட் பட்டன் இப்போ கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுச்சு. இப்போ பட்டனுக்கு ஒரு டெக்ஸ்ட் அசைன் பண்ணலாம். ரன் ஆன் ப்ரௌசர். ஸோ ஓரியன்டேஷன் நம்ம வேர்ட்டிக்கல்னு செட் பண்ணோடனே ரெண்டும் பட்டனும் எடிட் டெக்ஸ்ட்டும் வேர்ட்டிக்கலாக அலைன் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு நான் பிளெயின் டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். அதை தொடர்ந்து ஒரு பட்டனுக்கு ஒரு டெக்ஸ்ட் அசைன் பண்ணுறேன், கால்னு. ஸோ ரெண்டு எடிட் டெக்ஸ்ட், ரெண்டு பட்டன், ரெண்டுமே நான் லீனியர் லேஅவுட்குள்ளே கண்டெயின் பண்ணியிருக்கிறேன். மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா கிளாஸ் ஓப்பன் பண்ணலாம். ஜாவா ஃபைல், அதில் நான் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ண போகிறேன். இம்போர்ட் android.net.uri. இம்போர்ட் android.view. import android.view.onClickListener. import android.widget.star. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக import android.content.intent. நம்ம இதில் இன்டென்ட் யூஸ் பண்ணுறதுனால கான்டென்ட் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ டைப் காஸ்டிங் பண்ணலாம். பட்டன் ரன் வெப் ஈக்குவல்ஸ் பட்டன் ஃபைண்ட் வியூ பை ஐடி or dot ig dot button 1. அடுத்து செகண்ட் பட்டனை டைப் காஸ்ட் பண்ணலாம். பட்டன் அடுத்து ரன் வெப்க்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செட் on click listener new on click listener செமிகோலன் இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
edit text site equals find view by id or dot ig dot website or edit text 1 மென்ஷன் பண்ணுறோம். அதை தொடர்ந்து string strurl dot index of http slash www plus site or strurl. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த http www நம்ம URL எம்பெட் ஆயிரும். implicit intentக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ intent implicit equals new intent dot action view ஸோ ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். கமா URI dot pass strurl semicolon. ஸோ ஒரே டி தான் வரும் intent. ஸோ நம்ம அதை கட் பண்ணி ஆன் கிளிக் மெத்தட்குள்ளே பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ string strurl equals site dot get text dot to string. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் if strurl dot index of http slash www dot plus strurl ஒருவேளை இது less than 0 இருந்துச்சுன்னா இந்த intent invoke ஆகும். ஸோ எரர் காட்டுது, அதை நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப்க்கு வந்து கேப்ஸ் ஓ காட்டுச்சு. strurl dot strurl equals http www dot plus அந்த URL இதில் எம்பெட் பண்ணுறோம். ஸோ strurl சேவ் பண்ணலாம். ஸோ இன்டென்ட்டை லூப்க்கு வெளியே எழுதிக்கலாம். இப்போ ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். URI dot pass string strurl dot. ஸோ URL நம்ம பாஸ் பண்ணுறோம். அதற்கப்புறமா ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி implicit. ஸோ கரெக்டாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோன் நம்பருக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒரு கோட் க்ரியேட் பண்ணணும். பட்டன் டயல் ஃபோன் நம்பர். ஸோ அதை டயல் PHN1 வச்சுக்கலாம். அதை டைப் காஸ்ட் பண்ணுறேன்.
find view by id or dot id dot button 2. ஸோ டயல் பிஎஸ் நம்பர் இதுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் நான் செட் பண்ணுறேன். ஸோ செட் ஆன் கிளிக் லிசனர் நியூ ஆன் கிளிக் லிசனர் edit text ph number equals. ஸோ டைப் காஸ்டிங் பண்ணலாம். find view by id or dot id dot edit text 2. Intent implicit equals new intent intent dot. ஸோ ஆக்ஷன் கால் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். கமா URI dot pass அந்த டெலிஃபோன் நம்பரை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம கெட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். இப்போ ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி implicit. android.manifest ஃபைல பெர்மிஷன் கெயின் பண்ணணும். users permission android name equals android dot permission call phone. ஸோ கால் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்ட்ராய்டுக்கு ஒரு பெர்மிஷன் கெயின் பண்ணுறோம். ஸோ நீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம் கோடை. இந்த அப்ளிகேஷனை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் அஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். கான்சோலில் அதோடைய ப்ராக்ரஸை நீங்கள் பார்க்கலாம். google.com run on browser. run on browser சொன்னோடனே வேற ஒரு ப்ரௌசர் இன்வோக் ஆகுது. இதுதான் இன்பில்ட் ப்ரௌசர். காரணம் இம்ப்ளிசிட் இன்டர்ன்றது காம்பனண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணாது, வேற ஒரு காம்பனண்ட்டை இன்வோக் பண்ணும். ஸோ இது ஜென்ரலாக என்ன ஆக்ஷன் பண்ணுவோன்றதை டிக்ளேர் பண்ணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் கூகுள் பேஜ் டிஸ்பிளே ஆகிருக்குது. நம்ம அப்ளிகேஷனுக்கு இங்கே திருப்பி வருவோம். இப்போ facebook.com நான் ரன் பண்ணுறேன். அங்கே முன்னாடி http www நான் இன்புட் பண்ணவே தேவையில்லை. காரணம் நான் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் http/www.
இப்போ திருப்பியும் ரன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இன்வோக் ஆகிருக்குது. இது ஒரு இன்பில்ட் அப்ளிகேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் காம்பனண்ட் இன்வோக் பண்ணுறதுக்காக நம்ம இம்ப்ளிசிட் இன்டென்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு நம்பருக்கு நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். என் கால் ஆப்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் கீழே இருக்குது. பாஸ் பண்ணிக்கிடலாம், அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கிடலாம், கான்டாக்ட்ஸை ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்மளுடைய இம்ப்ளிசிட் இன்டென்ட் அப்ளிகேஷன் இன்வோக் பண்ணியிருக்கிறது. அது இம்ப்ளிசிட் இன்டென்ட் அந்த அப்ளிகேஷன் தனக்குள்ளேயே காலிங்கை இன்வோக் பண்ணலை, மாறா வேற ஒரு அப்ளிகேஷனை இன்வோக் பண்ணியிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் காஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு டைப் காஸ்ட் பண்ண வேரியபிளுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணுறோம். அப்புறம் அந்த யூஆர்எல்ல பாஸ் பண்ணுறோம். அப்புறம் இம்ப்ளிசிட் இன்டென்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த இம்ப்ளிசிட் இன்டென்ட் ஆப்ஜெக்டை ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணுறோம். இது மூலமாக ரன் ஆகுது. நன்றி. நியூ அப்ளிகேஷன் நேம் எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட், ஸோ வேல்யூஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் string.xml, ஸோ ஸ்ட்ரிங்ஸ் இப்போ ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வெல்கம் நேம் வேல்யூ ஹே, வெல்கம் டு இன்ஃபோமீடியா, ஆண்ட்ராய்டு application development, training. இன்னொரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கலாம். invocan invoke next activity. ஸோ இன்னொரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆக்டிவிட்டி, அதோடைய வேல்யூ explicit call. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட்டட் ஃபைலில் எரர் காட்டுதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் அண்ட் ஆக்டிவிட்டி ரெண்டுமே நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ சேவ் பண்ணலாம். இப்போ அந்த எரர் இல்லை. ஸோ வேரியபிள்ன்றது ஒரு நேமாக தான் இருக்க முடியும். நம்ம ஸ்ட்ரிங்ஸில் நேம் அசைன் பண்ணுறப்போ ரெண்டு நேமை கொடுக்கக்கூடாது. ஸோ ஹலோ வேர்ல்டை நான் வெல்கம் மாற்றிக்கிறேன். பட்டன் ஆண்ட்ராய்டு டெக்ஸ்ட் invoke next. இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி அசைன் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு
ஸோ லேஅவுட் ப்ராப்பர்ட்டிஸ் மென்ஷன் பண்ணும். லேஅவுட் கிராவிட்டி ஈக்குவல்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் லேஅவுட் வித் அசைன் பண்ணிக்கணும். லேஅவுட் கிராவிட்டி அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ லேஅவுட் வித் நான் ரேப் கான்டென்ட் வச்சுக்கிறேன். அண்ட் லேஅவுட் ஹைட் ஸோ இதில் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ரேப் கான்டென்ட் ஸோ இதில் எரர் காட்டுது. காரணம் நான் ஸ்ட்ரிங்னு ரெஃபர் பண்ணிக்கிறேன் ஐடியை. திருப்பி நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். @id/invoke button சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலேட்டிவ் லேயருக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் வியூ ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிராஃபிக் லேயரில் நீங்கள் இப்போ போய் பார்க்கலாம். ஸோ அது ரெண்டும் இன்க்ளூட் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஓவர்லேப் ஆகிருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம ரிலேட்டிவ் லேயரில் சேஞ்ச் பண்ணலாம் கொஞ்சம். ஆண்ட்ராய்டு ஓரியன்டேஷன் equals vertical. ஸோ ஓரியன்டேஷனை வெர்டிக்கலாக செட் பண்ணுறேன். லேஅவுட் வித் ஃபில் பேரண்ட் மாற்றிக்கிறேன். ஹைட்டையும் ரேப் கான்டென்ட் மாற்றிக்கலாம். இன்வோக் பட்டனில் எரர் காட்டுது திருப்பியும். அதை நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதிலே நம்ம ஐடி அசைன் பண்ணலாம். இன்வோக் பட்டன். ஸோ எக்ஸ்எம்எல்ல இது மாதிரி தான் சில சமயம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா லேஅவுட்டில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி ஐடி அசைன் பண்ணிக்கிடலாம். ஸோ லேஅவுட்டை கிளிக் பண்ணி ஒரு நியூ எக்ஸ்எம்எல் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். invoke activity.xml. ஸோ இது ஒரு லீனியர் லேஅவுட். நான் லேஅவுட் வித் ஃபில் பேரண்ட்னு மாற்றுறேன். லேஅவுட் ஹைட்டையும் ரேப் கான்டென்ட்னு வச்சுக்கலாம். லீனியர் லேஅவுட்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் வியூ கண்டெயின் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டு டெக்ஸ்ட். ஸோ என்ன டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். @string செகண்ட் ஆக்டிவிட்டி. லேஅவுட் வித் ஃபில் பேரண்ட். லேஅவுட் ஹைட். ரேப் கான்டென்ட் அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஆக்டிவிட்டி ஃபைல் அதை ரீநேம் பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ மெயின் ஆக்டிவிட்டியை நான் இன்ஃபோக்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு ரீநேம் பண்ணுறேன்.
இன்னொரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இன்வோக்கிங் ஆக்டிவிட்டி. இந்த இன்வோக்கிங் ஆக்டிவிட்டியில் நான் நெசசரி லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் android.app.star, இம்போர்ட் android.content.star, import android.os.bundle, import android.view.view, import android.widget.star. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வோக்கிங் ஆக்டிவிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் ஆக்டிவிட்டி கிளாஸோட. சூப்பர் டாட் ஆன். ஸோ இதில் இப்போ ஆன் கிரியேட் மெத்தட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஆன் கிரியேட் கிளிக் பண்ணிவிட்டு உடனே அது ஒரு சஜஷன் காட்டும். நம்ம அதை கிளிக் பண்ணோம், ஆன் கிரியேட் மெத்தடை கிளிக் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ செட் கான்டென்ட் வியூ ஆர் டாட் லேஅவுட் டாட் ஆக்டிவிட்டி மெயின், button invoking button equals new button find view by id or dot id dot invoke button. ஸோ இன்வோக் பண்ணுற அந்த பட்டனை நம்ம டைப் காஸ்ட் பண்ணுறோம். டைப் காஸ்ட் பண்ணுறப்போ நியூன்ற கீவேர்ட் தேவையில்லை. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ மட்டும்தான் நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அடுத்த இன்வோக்கிங் பட்டனுக்கு ஒரு ஆன் கிளிக் லிசனர் நம்ம செட் பண்ணுறோம். ஆன் கிளிக் லிசனரை இம்போர்ட் பண்ணிக்கலாம், வியூவும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். intent explicit intent equals new intent invoking activity dot this comma. ஸோ கரண்ட் கிளாஸை நான் ரெஃபர் பண்ணுறேன். அதாவது இன்வோக்கிங் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா, இதுதான் கரண்ட் ஃபைல். அதற்கப்புறம் இன்வோக்ட் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ், எந்த ஆக்டிவிட்டி இன்வோக் பண்ணுவோமோ அதை பேராமீட்டராக இருக்கிறத பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி explicit intent. அடுத்து invoked activity ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஆக்டிவிட்டி மெயினை எரேஸ் பண்ணிவிட்டு invoked activity அந்த XML ஃபைலை கால் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததான் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் ஃபைலில் பெர்மிஷன் கெயின் பண்ணணும். ஸோ இதில் பெர்மிஷனை விட ஆக்டிவிட்டியில் சில மாறுதல்கள் நம்ம ஏற்படுத்தி ஆகணும். காரணம், நம்ம இன்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்டிவிட்டி இதில் நம்ம எந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனும் இன்வோக் பண்ணல. ஸோ பெர்மிஷனுக்கு அவசியம் கிடையாது. ஆண்ட்ராய்டு நேம் ஆண்ட்ராய்டு டாட்
லேபிள் அசைன் பண்ணலாம். at string app name. ஸோ அந்த அப்ளிகேஷனுடைய நேம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்டென்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கே கீழே பார்க்கலாம் ஆக்டிவிட்டி மேனேஜர் ஸ்டார்டிங் இன்டென்ட்னு. அப்ளிகேஷன் இன்னொரு ரன் பண்ணி பார்க்கலாம், ஸ்லோவாக இருக்கிறதுனால. ரன் ஆயிடுச்சு. இப்போது இன்வோக் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. காரணம், நான் இங்கே பேக்கேஜை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதை எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டாட் மட்டும் வைக்கலாம். திருப்பியும் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் as ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஸோ இன்வோக் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. அடுத்த ஆக்டிவிட்டி இன்வோக் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எக்ஸ்பிளிசிட் இன்டென்ட். நன்றி.